குருவே துணை. தாயென அன்பு செய்து தந்தையாய் பரிந்து சொந்த சேயென அனைத்து பேசி செவ்விய அறிவு தந்து தூயனன் நடத்தை கூறி துணையென நடந்து காட்டும் ஆயனர் குணமுள்ளோன் ஆசான் என்றழைக்கத்தக்கோன் என்ற நாமக்கல் கவிஞரின் ஒவ்வொரு வார்த்தைகளின் வடிவமாக இவ்வுலகில் பிறந்து உடல், உயிர், அறிவு என்ற நிலைகளிலே தன்னை தூய்மையும் மேன்மையும் படுத்திக் கொண்டு மனிதகுலம் அமைதி பெற வேண்டும், அந்த தனி மனித அமைதி உலக அமைதியாக மலர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன் வாழ்நாளை இந்த உலக நலத்திற்காக அர்ப்பணித்து இன்றும் ஸ்தூலத்தால் மறைந்து சூக்குமத்தால் நம் உயிரோடும் அறிவோடும் நிறைந்து கலந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த ஒரு அற்புதமான புத்தாண்டு துவக்கத்திலே அறிவிலே உயர வேண்டும், சிந்தனையில் ஒரு மலர்ச்சி பெற வேண்டும், வாழ்வையில் நோக்கத்தை அறிந்து வாழ வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இங்கே அருட்பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் இந்த அறக்கட்டளை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேலும் இந்த சிந்தனையில் என்னோடு இணைந்து சிந்திப்பதற்காக ஆர்வத்தோடு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தவ ஆற்றலோடு கூடிய பூரண நல்லாசியோடும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இல்லற கடமைகளோடு சமுதாய கடமைகளை செவ்வனே ஆற்றி மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ மனம் குளிர வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நானும் பார்த்துட்டேங்க, இந்த மன்றத்துக்கு வந்த நாளையிலேருந்து பெண்ணின் பெருமையை யார் பேசணும்னா ஆண்கள் தான் பேசணும். ஆனா என்ன கொடுமைன்னா எப்ப பார்த்தாலும் பெண்ணின் பெருமையை பெண்கள் தான் பேசுற மாதிரி இருக்கே தவிர ஆண்கள் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சதுல ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. இவங்களுக்கு பெண்களை தான் தெரிஞ்சிருக்கு, பெண்ணினுடைய பெருமை தெரியாததுனால இவங்க பேச வரல அப்படின்னு நானா என்னைய சமாதானப்படுத்திக்கிறேன். சரிங்களா? அப்ப புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதரும் உலக நலத்திற்கு கவிபுனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமா நிலை உணர்ந்த ஞானிகள், அத்துணை பேர் இந்நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாய் செய்தால் அவை அனைத்துமே ஓர் தொகுப்பாய் அமைய காண்போம்னு மகிழ்ச்சி ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அப்போ புத்தராக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அல்லது நபிகள் நாயகமாக இருக்கட்டும், சாக்ரட்டிஸா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு ஒரு தாயின் கருவறையில் இருந்து மட்டும்தான் வர முடியுமே தவிர வேற எந்த உலகத்துல இருந்து இங்க வந்து என்ன பண்ண முடியாதுங்க, குதிச்சிட முடியாது. சரிங்களா? அந்த இடத்துல தாங்க மகரிஷி வந்து தனித்துவம். நான் சொல்வேன், அவரை நான் அருட்தந்தைன்னு சொல்றதே இல்லை, தாய்மானார்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா பெண்களுக்கே பெண்களினுடைய தன்மையை பெருமையை அறிமுகப்படுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி. இதுவரைக்கும் நான் பார்த்த சித்தர்களாகட்டும், பெரிய ஞானிகளாகட்டும், பெண்களை ஒரு வெறுக்கக்கூடிய நிலையில பல தத்துவங்களை பாடல்களை எழுதியிருக்காங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, நான்லாம் சில இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டினத்தார் எடுத்துங்க, வள்ளல் பெருமான் கூட அப்படிதான் எழுதுறாரு. சில பாடல்களை பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் விட திருப்புகழ் யார் எழுதுதுங்க? அதை படிச்சீங்கன்னா தத்துவத்தை விட பெண்களை பத்தி தான் அவர் ரொம்ப குறைவா எழுதியிருக்காரு. நிஜமா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வருத்தம் அவர் மேல. நான் அவரை நினைக்கும் போல ஏன் உங்களுக்கு இப்படி எங்க மேல இப்படி ஒரு கோவம் அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப அதுக்கு வேற காரணம் இருக்கு. அதெல்லாம் தத்துவார்த்தமா போகக்கூடிய விஷயம். சரிங்களா? பரவாயில்ல. ஆனா இதுவரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா பெண்கள் இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில பெண்களே இருக்கக்கூடாது, அவங்க இதெல்லாம் விட்டுட்டு போனாதான் இறைவனை நோக்கி அறிவு செல்ல முடியும் என்ற ஒரு அந்த நிலையில இன்னைக்கு தன்னிலிருந்து தன் மூலமாக இருக்கக்கூடிய பிரம்ம நிலை வரைக்கும் கொடுக்கக்கூடிய இறை தத்துவங்கள்ல குடும்ப அமைதியையும் பெண்ணின் பெருமையையும் கொண்டு
வந்த ஒரே மகன் வேதாத்ரி மகரிஷி. யாருமே இதை மறுக்க முடியாது. எங்கேயோ காட்டுல இருந்து எல்லாம் வந்ததில்லை யாரும். எல்லாருமே நாட்டுல ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்துதான் அவர் ஞானியா இருக்க முடியுமே தவிர, இல்லையா, எத்தகைய ஞானியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, தாயை வெறுக்க முடியாது, இல்லையா. முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகல் சிவத்தினை துதித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த தாய்க்கோ தடல் மூட்டுவேன்னு பாடினார் பாருங்க பட்டினத்தார். அப்ப அவருக்கு தாய் மேல எவ்வளவு அன்பு இருக்கு. அப்படியே அவர் பெண்கள் அப்படி எழுதினாரு. நேரில் வந்தா கேட்கலாம், முதல்ல வரமாட்டாங்க நேரில், சரிங்களா. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, இல்லையா, பையல் என்ற போதே பரிந்து செய்ய கைப்புறத்தில் ஏந்தி கனக முளை தந்தாலை இனி எப்பிறப்பில் காண்பேன்னு அழுகுற. அப்போ ஒரு தாய் கருவுற்ற நாளிலிருந்து அந்த உடலே ஏற்படக்கூடிய அந்த ரசாயன மாற்றம், அதனால மனதுல வரக்கூடிய சிக்கல், குழப்பம், இதெல்லாம் யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. அது அந்த தாய்க்கு மட்டும்தான் அந்த உணர்வை உணர முடியும். அப்போ அந்த தாயினுடைய பெருமையை வேதாத்ரி மகரிஷி எழுதுறாருன்னா உண்மையிலேங்க. அதாவது இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்வு, ஒரு பேராசிரியர் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. நான் சொல்லியிருப்பேன் ஏதோ ஒரு இடத்துல. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதனால எதுல பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. வேதாத்ரி மகரிஷி ஒரு முறை ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. பேராசிரியர் பெருமக்களுக்கு நிறைய இறை தத்துவங்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. காலையில பேச ஆரம்பிச்சவர், இப்பதாங்க இப்ப எல்லாமே மாறி போச்சு, எங்களுக்கெல்லாம் அகத்தாய்வெல்லாம் 7:30 மணிக்கு காலையில வரணும், சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இப்ப நாங்க 7:30 மணிக்கு பேராசிரியர் உட்கார்ந்து இருக்கிறோம், பயிற்சியாளர்கள் எப்ப வருவாங்க, காலம் மாறி போச்சு. அப்ப மகரிஷி ஒரு முறை பயிற்சி எடுக்கிறாங்க, பேசிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இரவு சாயந்தரம் ஆயிடுச்சு, ஆனா அவர் நிறுத்துற மாதிரியே தெரியல. இப்ப பேராசிரியர்களுக்கு என்ன சாமி இப்படி பேசுறாங்க, இப்படி தொடர்ந்து பேசுனா தொண்டை என்ன வருது, எனர்ஜி என்ன வருது அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் அவர் மேல ஒரு அவர் அந்த நிலையில தான் வச்சிருக்கிறாங்க எல்லாரும் அவரை பண்ண. அப்ப முடிக்கிற நேரத்துக்கு இப்ப பேராசிரியர்கள் வந்து, சாமி போதும், நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க இவ்வளவு காலையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுடைய உடல்நிலையையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு தெரியாது, ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பசிக்கும் போது தாயினுடைய தனத்துல வந்து அப்படியே விறுவிறுவிறுன்னு ஒரு உணர்வு வரும். அந்த பால் அங்க உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு கொடுக்க தான் தாய்க்கு இன்பமே தவிர, அதை சுமக்கும் பொழுது அது வெறும் துன்பம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்ப நான் அப்படியே கண்கள்ல தண்ணி வந்தது எங்களுக்கெல்லாம். அப்ப என்ன மாதிரி ஒரு உணர்வோட வேதாத்ரி மகரிஷி பெண்களை போற்றாரு அப்படின்னா சும்மா கிடையாது. ரொம்ப அழகா சொல்றாரு, பெண்கள் எல்லாம் பெற்றவளாய் பிரிய சகோதரியாய் என்ன பெண்ணாசை செய்யது, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றாய், மாற்றுவதே மூவாசை கேட்கிறாரு. இதெல்லாம் யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. அதே போல காலம் காலமாக பெண்ணின் பெருமையை உணர்ந்த பல பேர் இருக்கிறாங்க. பெண்கள்ல சித்தர் பெருமக்கள் 18 பேர்னு சொல்றோங்க. தலையாய சித்தர்களுக்கு ஈடு இணை செய்ய முடியாத ஒரு அறிவு நிலையில வாழ்ந்தவங்க ஔவையார். அவங்களோடதெல்லாம் எடுத்து படிச்சோம்னா அப்படியே மெய் சிலுத்து போகும். உருவங்களுக்கு இடையே புண்ணியனை காணே உருவச்செருக்கும் உடம்பும்பாங்க. அந்த உயிர் சக்தி ஆக்னா சக்கரத்துக்கு வந்தாலே உருவம் உலகம் எல்லாமே மறைஞ்சு அப்படியே நீல் ஸ்டேட்டுக்கு போகுன்றாங்க. அப்போ அந்த அம்மா அந்த அனுபவத்தை பெறாம எப்படி சொல்ல முடியும்? ஆண் பெண் அலி என்ற பேர் ஒன்றதாகி இல்லாது நிற்கும் சிவம்ன்றாங்க. உயிர்ல ஆணு பெண்ணு அழியெல்லாம் பேதம் கிடையாது. இது எல்லாமாக இருக்கக்கூடியவன் அந்த பரம்பொருளாகிய சிவன் மட்டுமேன்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி அவங்களால சொல்ல முடியும்? குருவின் அடிபணிந்து கூடுவார்க்கு அல்லாது அருவமாகி நிற்கும் சிவம். அவங்களுடைய ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து படிக்கும் போது அப்படியே நமக்கு வியப்பா இருக்கு. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், நான் தேடிட்டு இருக்கேன், ஔவையாரோட நிறைய பாடல்கள் மறைக்கப்பட்டுருச்சு இல்ல. எனக்கு அது ஒரு பெரிய ஆசை, அந்த அம்மாவோடதெல்லாம் எடுத்து நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளவு ஒரு இந்த உலகத்துல இயற்கையை மிஞ்சி தன்னுடைய இளமையை துறந்தவங்க 2
யாரு? காரைக்கால் அம்மையார் ஒண்ணு, ஔவையார் ஒண்ணு. சரி, அப்படின்னா என்ன? பட்டினத்தாரே சொல்வார், மாது சொன்ன ஒரு வார்த்தைக்கு இளமை துறக்க வல்லேன் அல்லன். நீலகண்ட நாயனார் இனிமே என்ன தொடக்கூடாதுன்னு மனைவி சொன்னதுனால அவர் அப்படியே அந்த விரதத்தை ஏற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் மனைவியை தொடாமே இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி வல்லமையெல்லாம் எனக்கு கிடையாது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன ஒரு வார்த்தைக்கு இளமை துறக்க வல்லேன் அல்லன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு செகண்ட்ல தன்னுடைய அந்த இளமையை தூக்கி போடுறாங்க இந்த ரெண்டு பேரும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எப்படி அவங்க முதுமைக்கு போனாங்க? அதுல ஒரு பெரிய சயின்ஸ். இப்ப சமீபத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சு. இதை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். குற்றாலம் பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு ஆசிரமம் ஒருத்தர் கட்டிட்டு இருக்காரு, ஒரு பாட்டு தந்துருக்காரு. அவர் பார்க்கலான்னு போன கடைசியில் அவர் இல்லை. அங்க ஒரு பொண்ணு இருந்தது. அதுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் சொல்லி வருத்தப்பட்டுச்சு. இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சகஜமா அரசியல்ல, எப்போ பெண்கள் ஆன்மீகத்துக்கு வரோமோ எல்லாம் வரும், பேச்சு பேச்சு. இப்போ நான் வந்து இங்கே நிற்கிறேன்னா ஒன்றும் சும்மா ஈஸியாக வந்துடலாம் இங்கே நின்றுல. நம்ம எல்லாத்தையும் தாங்கி பொறுத்து சகிச்சு இருந்தால் தான் ஆன்மீகத்தில் கூட மேலே வர முடியும். இதுக்குள்ளே வந்துட்டதுனால எல்லாரும் நல்லவங்க நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் அறிவு நிலையில் உயர்வு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? மனிதன் என்றாலே குற்றம் இருந்தவன் தான், மற்ற குற்றம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஔவையாரையும் காரைக்கால் அம்மையாரையும் பற்றி இளமையை திறந்தவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சைக்கிளிங்கே நிறுத்துறாங்க மனதினுடைய ஆற்றலான. அந்த யூட்ரஸோட சைக்கிளிங் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அதையே ஸ்டாப் பண்றாங்க அந்த ரெண்டு பேரும். அது எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுங்களா? இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு, அம்மா இது நிஜம், 14 வயசுல நான் வந்து அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் போது, நான் குக்கிராமத்தில் பிறந்த பொண்ணு, சாமிகிட்ட போகக்கூடாது, இந்த மாதிரி டைமில் நீ வந்து திருவிழாவுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் என் மனதை அப்படியே உறுதியாக வச்சு, இறைவா எனக்கு இந்த பீரியட்ஸே வரக்கூடாதுன்னு நான் வேண்டுனேன், எனக்கு வரல, 14 வயசுலேயே எனக்கு நின்றுடுச்சுன்னு சொல்லு. அப்போ பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ கேட்டேன், எப்படிப்பா அவங்க 2 குழந்தை பிறந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை நான் போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவேன், அப்போ எனக்கு அது மாதிரி பீரியட்ஸ் வரும். அப்போ வந்து நான் அந்த குழந்தை 2 பேர் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுமா, எப்போ வேணாலும் தியாகம் பண்ணுவேன், எப்போ வேணாலும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு அந்த பொண்ணு. அப்போ நான் நினச்சேன், அப்போ இது கன்ஃபார்மாக அப்படி மனதால் கூட அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சைக்கிளிங்கை கூட நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை. இதெல்லாம் எவ்வளவு வலிமை பாருங்க. அப்போ பெண் மனது ஆண் மனது, மனதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாதுங்க. உணர்வு ஒண்ணுதான், உணர்ச்சி ஒண்ணுதான் இல்லையா? அப்ப உடல்நிலையில இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களால தான் இது இருக்குன்றதுனாலதான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாருங்க, பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தோர்கள் பெரும் பாவ சுமையேற்றாருங்கிற இல்லையா? அப்போ இன்னைக்கு நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப நான்லாம் சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருந்தால்தான், இப்ப இவங்க நிறைய கேட்டதுனால என் ஜாதகமே அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கல்லூரியில சொன்னதுனால சரிங்களா? அப்ப நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, என் ஜாதகமே தெரியும்னு நான் சொன்னேன். ஆனா எங்க அம்மா எனக்கு மட்டும் ஜாதகம் எழுதல, அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்க 7 பேர் பிறந்தோம், எங்க அம்மா எனக்கு மட்டும் ஜாதகம் எழுதல. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் ஏமா எழுதல. ஏன்னா எங்க அம்மா ஜோதிடர் வாரத்துக்கு ஒரு ஜோசியரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசுவாங்க. எந்த ஜோசியரும் உண்மை சொல்லல, அது வேற விஷயம். சரிங்களா? அப்பதான் நான் அதையும் சொல்லியிருப்பாங்க. நான் திருமூலரோட திருச்சபையில திருமூலர் அந்த அடக்கமான, அதாவது கூடு விட்டு கூடு பாய்ந்த அந்த இடம் இருக்கு, 19 சாத்தனூர்னு ஆடுதுறை பக்கத்துல. அங்கதான் அவர் வந்து மூலன் உடம்புல புகுந்த இடம். அங்க போய் பேசும்போது தான் எனக்கு அந்த செந்தமிழ் நங்கைன்னு திருமந்திரம் பேசுனதுக்காக ஒரு பட்டம் கொடுத்தாரு. அந்த இடத்துல நான் பேசும்போது ஒரு ஐயா சொன்னாரு, அங்கேருந்து வந்தாரு, அம்மா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், இந்த அம்மா இது வரைக்கும் எத்தனை திருமந்திரம் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 500 ரூபா தருவேன் பாக்கெட்ல இருந்து. அப்போ வந்து எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், நான் வந்து 3/4 மணி நேரத்தில் அம்மா 48 திருமந்திரம் சொன்னாங்க, அதனால அந்த பணம் எனக்கு வேணும், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு சொன்னார், இந்த அம்மாவுக்கு யாராலையும் ஜாதகம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம மன்ற அன்பர்கள்லாம் வந்திருந்தவங்கலாம் சில பேர் கண்ணை கிளம்பிட்டாங்க, இன்னும் உங்க அம்மா உங்களுக்கு ஜாதகம் எழுதலைன்னா இவர் எழுதவே முடியாதுன்றாரு.
அப்படின்னு. அவ்வளவு மோசமான ஜாதகம் உலகமான்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதனால இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த உயர்வு இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்குங்க. அதற்கு சான்றாக வாழ்ந்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கம்பரை பத்தி நமக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய ஆளு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கம்பருக்கும் ஒரு ஆப்பு வைக்கிறாங்க ஒரு அம்மா. அது யாருங்க? யாரு? அவையார் தான். ஒரு நடனமாடக்கூடிய பெண், அவளுக்கு ரொம்ப நாளா கம்பர் கிட்ட தன்னை பத்தி ஒரு பாட்டு எழுதி வாங்கணும்னு ஆசை. அப்ப கம்பர் வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டார், ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அது பெரிய கதை, அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது, டைம் இல்லை. அப்புறம் நான் சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க. சரிங்களா? அப்ப அந்த வழியா அந்த பெண்ணினுடைய வாசல்ல தான் அந்த கவி எழுதி போட்டிருக்காங்க. 2 வரி இருக்கு, ஃபுல் பண்ணல. அப்ப அந்த வழியா அவையார் வராங்க, அந்த பாடலை பாக்குறாங்க. பாதியில நிக்கிறே ஏன்னு சொல்லி உள்ள போய் அந்த பொண்ணுகிட்ட கேட்டா சிலம்பி அந்த பொண்ணு பேரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு 500 பொண்ணு சேர்த்து வச்சு அதை கம்பர்கிட்ட கொடுத்து பாட்டு எழுத சொன்னேன். நான் பாட்டு எழுதுவேன்னா 1000 பொண்ணு, நீ 500 கொடுத்ததுனால 2 வரி தான் எழுதுவேன், 4 வரி எழுத மாட்டேன்னு போயிட்டா. சரிங்களா? இதை பார்த்தோன்னா அவையார் என்ன பண்றாங்க, அந்த 2 வரி அவங்க ஃபுல் பண்றாங்க. ஃபில் பண்ணி எழுதிட்டு வந்ததுலேருந்து கம்பருக்கு இது தெரிஞ்சு, இந்த அம்மா நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகுனம், சரியான தருணம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு அரசவையில் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ இவர் அந்த சிலேடை அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த தமிழ் மரபுப்படி இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை அவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு கவி எழுதணும். அப்போ வந்து கம்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படிங்கிற அவையார் வந்து ஒரு காலடி அப்படின்ற மாதிரி அதை 2ஆ எடுத்துக்கலாம். அவங்கள வந்து ஓடி வாடின்னு பேசுற மாதிரி தான் அந்த பாட்டை அவர் சொல்றாரு கம்பர். ஏன்னா அவங்களை அவையாரை இன்சல்ட் பண்ணணும்னு. அப்ப கம்பர் பார்க்கிறாரு, அவையார் பார்க்கிறாங்க. அவங்க அடுத்து இவங்க ஒரு பாட்டு எழுதுறாங்க, 8.25 லட்சணமே. கம்பர் 8.25 லட்சணமே யமனேரும் பரியே. எதுல யமன் ஏறுவாரு? டைரக்டா எதுவும் மறந்துட்டுல என்ன சொல்லியிருக்காங்க, யமனேரும் பரியே முட்ட பெரியம்மை வாகனமே. அப்படின்னு என்ன? மூதேவியோட வாகனமே, கழுத. எவ்வளவு பாருங்க அவையார். இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஒரு பெருமையா இருக்கும். இப்படி இல்லாமல் இருந்திருக்காங்க, இவ்வளவு போல்டான லேடிஸ் அப்பயே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்வார், முட்டை கூரை இல்லா, முட்டை கூரை இல்லா வீடு அப்படின்னா குட்டிச்சோரே. குலராமன் தூதுவனே குரங்க, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆரைக்கீரை, அந்த கீரை பேர் என்னங்க? ஆரைக்கீரை. அந்த கீரைய இந்த அம்மா பார்த்து சொன்னோன்னா கம்பர் தலை குனிஞ்சு கீழே உட்கார்றாரு. இப்போ நான் நினைச்சு பார்த்தேன், எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஒரு ஆற்றல் அந்த இடத்துல. இவங்களும் அதை உண்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் பெருமையா சொல்றாங்க. முட்டை பெரியம்மை, மூதேவின்னு திட்டல. குலராமன் தூதுவன், நீ அது மட்டும் உயர்வாகவும் எடுத்துக்கலாம், குரங்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளவு வல்லமை, எவ்வளவு ஒரு புலமை அவையாருக்கு இருந்திருக்குன்ட்டு அதை பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் அந்த பாட்டெல்லாம் படிக்கும் போது இருக்குங்க. ஏன்னா பெண்ணின் பெருமைனா நான் தான் சொல்லிட்டேன், நம்மளே தான் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நான் அடுத்த வருஷம் ஏன் இதே தலைப்புல யாராவது பேசுறீங்க, நான் வந்து கேட்குறேன். சரிங்களா? அப்ப இன்னொன்று பாருங்க, 63 நாயன்மார்களை நமக்கு தெரியும். அந்த கோயில்ல எங்க போனாலும் பாருங்க, 63 நாயன்மார்கள்ல ஒரு அம்மா தான் உட்காந்துருப்பாங்க. யாரு? காரைக்கால் அம்மையார். மற்ற எல்லாருமே நின்று வணங்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க, உட்கார வச்சிருப்பாங்க. ஏங்க அது? அவங்க மாங்கனியை கொண்டு வராங்க, அது இன்னொரு கனி கேட்குறாரு. இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ மதுரையில போய் இவரை கண்டுபிடிக்கிறாங்க, தனதத்தரை இல்லையா? கண்டுபிடிக்கும் போது அம்மா வந்து சுற்றத்தாரோடு அங்கே போகிறாங்க. அவர்கிட்ட பேசி இவங்களை அவர்கிட்ட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அப்ப அத சேக்கிழார் ரொம்ப அழகா எழுதுறார். தானும் அம்மனைவியோடும் தளர் நடை குழவியோடும் மான் இணை அணைய நின்ற மனைவியார். யாருங்க? காரைக்கால் அம்மையார் மனைவி தானே, அது வரைக்கும் அப்ப மனைவி தானே. மனைவியார் அடியில் வீழ்ந்தே என்ன பண்ணிட்டாருங்க? நேரம் வந்து காலில் விட்டுட்டார். யாரும் உமது அருளால் வாழ்வோம். மனைவியை கையெடுத்து கும்பிட்டு என்ன சொல்றாருங்க? உன்னோட அருளாலதாமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இக்குழவிதானும் என்னுடைய இந்த பெண்ணுக்கு பாங்குடன் உமது நாமம் என்று முன் பணிந்து வீழ்ந்தார். இந்த குழந்தையோட மனைவியோட வந்தவர் குடும்பத்தோட வந்து அம்மா காலில் விழுகிறார். விழுந்தோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகிறாங்க இல்லையா? கணவர் தான் வணங்கி வீழ்ந்தே என்ன பண்ணிட்டாரு? கணவர் வந்து காலடியில் விழுறாரு. அப்படி விழுந்த உடனே அம்மா காமர் பூங்கொடியலாகும் அவ்வளவு அழகு மிகுந்த அந்த அம்மா என்ன பண்றாங்க? அணைந்து நின்ற சுற்றத்தார்பால் அச்சமுற ஒதுங்கி நின்றே போய் சுற்றத்தாரோட போய் கணவர் வந்து காலில் விழறாருன்னு ஒதுங்கி போய் அப்படியே சுற்றத்தாரோட கை காலெல்லாம் நடுங்குது அந்த அம்மாவுக்கு. அப்ப நிக்கிறாங்க. உணர்வுறு கிளைஞர் வெல்கி உன் திரு மனைவி தன்னை மனம் மலிதாரிணிதான் வணங்குதல் என்று கொள். நீ போய் உன் பொண்டாட்டிய கும்பிடுறியப்பா. தைரியமான சில பேர் வந்து உறவினர்கள் கேட்கிறாங்க, என்ன நீ போய் உன் மனைவியை கும்பிடுறியப்பா, இதெல்லாம் சரியாது, சரி கிடையாது, மனைவியை போயெல்லாம் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சுற்றத்தார்கிட்ட இவர் சொல்றாரு, அனுபவத்தர் என்ன சொல்றாருங்க? மற்ற அவர் தம்மை நோக்கி மானுடர் இவரும் அல்ல நல் பெரும் தெய்வம் என்று நான் அறிந்து அன்று முதல் என்ன பண்ணிட்டேன்? அவங்கள விட்டு விலகிட்டேன். அவங்க அருகில நிக்கிறதுல இருந்து விலகி பின் பெற்ற இம்மகவுக்கு அப்பெயர் இட்டேன். அப்பொற்பதம் வணங்கி வாழ்கின்றேன். அந்த அம்மாவோட திருவடியை தான் நாங்க தினமும் வணங்கி வணங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆகையால் நீரும் போற்றுமின் செய்யும் என்றார். நீங்களும் விழுந்து அந்த அம்மா காலில் வணங்குங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, மனசுல அப்படியே வெகுண்டு அப்படியே நொந்து போறாங்க. இங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக வனப்பு தாங்கிய இந்த வனப்பு இல்லைங்களா? வனப்பு தாங்கிய என்னங்க தசை பொதி ஒழிந்து, எனக்கு இந்த சதையே வேண்டாம், உடல்ல இந்த வனப்பாக இருக்கக்கூடிய இளமை எனக்கு வேண்டாம், இங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க எனக்கு இது வேண்டாம். அங்கு உன் தாள், நீ என்ன பண்ண? அங்கு உன் தாள் வணங்கும் பேயுரு அடியேனுக்கு வேண்டுதல் செய்வின் என்று பரமனை தொழுது நின்றாள். எனக்கு இனி இந்த தேகம் வேண்டாம், நான் உன்னை வணங்கக்கூடிய அந்த பேய் உருவத்தை எனக்கு நீனு கொடுத்துருன்னு போய் பரமன்ட்ட கேட்டாங்க. சரிங்களா? இப்படி கேட்ட உடனே அந்த அம்பிகை என்பது கதையாக இருந்தாலும் உண்மையிலேயே அப்படியே உருகக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். அம்பிகை திருவுள்ளத்தால் ஆச்சரியப்படுறாங்க. அதிசயித்து திருவருள் பொழிந்தே எம்பெருமான் தம்மை நோக்கி தலையினால் நடந்து ஏறும் நம் பெருமான் ஓர் எற்பின் யாக்கை அன்பு என்னே. இப்படி கூட ஒரு பக்தையால நம்ம கணவர் மேல அன்பு வைக்க முடியுமா? அதனால நம் பெருமாட்டிக்கு இங்கு நாயகன் அருளி செய்வான். நிச்சயமா நம்முடைய கணவர்
இந்த அம்மாவுக்கு அருள் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இறைவன் சொல்றார், இங்க வர்ற இந்த அம்மா யாரு தெரியுமா? இது வந்துங்க திருவாலங்காட்டுல, நம்ம திருத்தணிக்கு இருந்தாட்டா திருவாலங்காடு, அங்கதான் பேய்க்கு கொண்டது, அங்கதான். அப்பதான் சொல்றாங்க, அடங்காத மனப்பேயையே அடக்கியவள் நான், எனக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு ஆடி என்னை என்ன பண்ண முடியும்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. வரும் இவள் எமை பேணும் அம்மை கான், உமையே என்ன இங்கு மற்ற இந்த தெய்வீக வடிவம் தன்னை வேண்டி பெற்றனள். அவங்க பேய் உருவத்தில் வந்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாங்க, இந்த ஒரு அற்புதமான வடிவத்தை வேண்டி பெற்றனள், என்ன வேண்டிக்கிட்டு இந்த உருவத்தை ஆசைப்பட்டு வாங்கினாங்க, என்னுடைய திருவடியில இருக்கணும்னு சொல்லி என்று பின்னர் அருகணைந்து நோக்கி அவங்கள கிட்டக்க போய் அவங்க கிட்ட நின்று, அம்மையே என்னும் ஓர் செம்மை ஓர் மொழி உலகெல்லாம் உய்ய கொண்டருளி செய்தார் அப்படின்னு எழுதுறார் சேக்கிழார். இதை அப்படியே நினைச்சு பார்த்தா, ஒரு தாய் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கே தாயா இருக்கவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருங்க? யசோதை இல்லையா? ஆனா யசோதை எப்படின்னா ஒரு பெரிய ஞான நிலையில இருந்தவங்க கிடையாது, சராசரியா நம்மள மாதிரி இருந்தவங்க. தங்கிட்ட இருக்கக்கூடியது தெய்வீகமான குழந்தைன்னு உணரக்கூடிய அந்த ஆற்றல் கூட அவங்களுக்கு கிடையாது இல்லையா? அப்போ எத்தனையோ பேருங்க நம்ம பெண்களின் பெருமை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல வேதாத்திரி மகிழ்ச்சி அது திருவாரூர்ல தான் சொன்னாரு. மனைவி நில வேட்பு நாங்களாம் கலந்துக்கிட்டோம், ஒரு 400 பேர் கலந்துக்கிட்டோம், 400 ஜோடி. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரையா மேடையில ஏறி அவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும் வேதாத்திரி மகிழ்ச்சிக்கிட்ட. அப்பதாங்க சொன்னார் பெண்ணின் பெருமை அப்படிங்கிறத பத்தி பேசும்போது எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆனந்தம். நம்ம பெருமையை பேசவும் ஒருத்தர் வந்துருக்கிறாங்க, ஆமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெண்ணின் பெருமையை பேசினவங்க வந்து ரீசெண்டா பேசினவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார் ஒருத்தர். ஆனா பாரதியாருக்கே அந்த எண்ணத்தை தூண்டுனது ஒரு பெண், நிவேதிதை, விவேகானந்தரோட சீட பொண்ணு இல்லையா? பெண்கள்கிட்ட என்ன ஒரு பெரிய மைனஸ் தாங்க, சின்ன புள்ளிய பெருசாக்கிக்கிட்டு தன்னைத்தானே அதுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு கவலைப்படும். இதுதான் பிரச்சனை. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, தன்னுடைய ஆற்றலை தனக்கு தெரியாது. இப்ப ஒரு படங்க, அந்த படம் என்ன படம்னு எனக்கு தெரியல, விக்ரம் நடிச்ச படம். விவேக் வந்து பாடி இதெல்லாம் தூக்குறதுக்காக வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பாரு. காலையில யாரு அந்த கருமத்தெல்லாம் வந்து நீங்க உடனே பாட்டி அசால்ட்டா உதச்சி தள்ளிட்டு போயிட்டு, இந்த அந்த பாட்டி இப்படி உதச்சி தள்ளுறது நம்மளால தூக்கவே முடியல அப்படின்ட்டு. அது காமெடியா இருந்தாலும் அந்த இடத்துல நான் அதை உண்மையிலேயே ரசிச்சேன். ஏன்னா அந்த மனோதிடம், ஆண்களுக்கு உடல் வலிமை, பெண்களுக்கு மன வலிமை, இது இறைவன் கொடுத்த வரம். அதை யாருமே மறுக்க முடியாது. எப்படியாப்பட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் சோர்ந்து இருக்கும் போது அந்த ஆணுக்கு ஒரு சப்போர்ட் பெண் பண்ணான்னு சொன்னா அந்த குடும்பம் நல்லா வந்துடும். கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா மோசமா போயிடும். ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா? அதாவது நான் எல்லா இடத்துலையும் இப்போ பெண்ணின் பெருமைன்னு நம்மளை பேச சொல்லியிருக்காங்க மகரிஷி அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் பெண்ணுக்கு உண்டான இலக்கணத்தோடு இருந்தால் மட்டும்தான் இது பொருந்தும். அதையும் நான் சொல்வேன். மனைவினா நல்ல மனைவியா இருக்கணும், அதற்கு உண்டான இலக்கணத்தோட இருக்கணும். தாய்னா தாய்க்கு உண்டான இலக்கணத்தோட இருக்கணும். இது எனக்கு ஒரு அனுபவம். ஆழியார்ல ஒரு முறை ஒரு வகுப்புல பேசுறேங்க, அது பிரம்மஞானமா மௌனமான்னு தெரியல, அருளரங்கத்துல நடந்தது. அப்ப நான் கடைசி நாள் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு குடும்ப அமைதி தான் பேசுவேன் என்னுடைய மௌன வகுப்புல எப்போதுமே. அன்னைக்கு என்னன்னா தெரியல, நான் இது மாதிரியும் பேசுறேன். தாய்னா தாய்க்கு உண்டான இலக்கணத்தோட இருக்கணும், மனைவினா மனைவிக்கு உண்டான இலக்கணத்தோட இருக்கணும். பெண்ணா பிறந்துட்டதுனாலலாம் பெருமை பேச முடியாது. பெண்ணுக்கு உண்டான அந்த கடமையை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சோன்னே, தாயாக இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய கடமையிலிருந்து ஒரு தாய் தவறுனா அந்த தாயினுடைய எந்த வருத்தாலையும் குழந்தைக்கு பாதிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் மகிழ்ச்சி சொல்ல வைக்கிறேன். நான் அது மாதிரி நான் பேசுனதே இல்லை எங்கேயும். ஏசி முடிச்சோடனே ரூமுக்கு போகிறேன், ஒரு 7-8 ஜென்ஸு, ஒரு 5-6 லேடிஸ் வந்துட்டாங்க. அம்மா ரொம்ப
ரொம்ப நாளா எங்க மனசுல. ஏன்னா எங்களுக்கு வாச்சதெல்லாம் தாயே இல்லமா பேய். ஏன்னா நம்ம பிளஸ் மட்டும் பேசக்கூடாது, மைனஸே பேசணும் இல்லையா? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2-3 காலையில விழுந்தாங்க லேடிஸ்லாம். அதுல ஒரு பொண்ணு, அம்மா நான் உங்களை என் அம்மாவா எடுத்துக்க தாராளமா எடுத்து, என்ன பணமா காசா? இங்க வந்தாதான் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு 80 வயசுலயும் குழந்தைங்க இருக்காங்க, 85 வயசுலயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. எப்ப நான் 25 வயசுல இங்க வந்ததுல இருந்து நான் சொல்லுவேன், இத்தனை குழந்தைங்க யாருக்கு கிடைக்கும்? நீங்க பெத்த தாய் அப்படிம்பாங்க சில பேர் வந்து. அப்ப நான் இதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் அங்க பேசணும்னா அத்தனை பேருடைய மனதுக்கு நான் வந்து என்ன செஞ்சாலும் எங்க அம்மாட்ட திருப்தியே இல்லை. என் சக்திக்கு நான் அதிகமாவே எங்க அம்மாவை நான் கவனிக்கிறேன். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கலன்னா அவங்க எது வருத்தப்பட்டாலும் சாதமா வந்து சேர்ந்துடும். இந்த 3ஐயும் கொடுத்து அவங்க நிறைவு பெறல, அப்ப உங்களை சபிக்கிறாங்கன்னா எந்த சாபத்தையும் பத்தி கவலையே படாதீங்க, ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டேன். இப்போ எல்லாருமே ரூமுக்கு வந்து சொன்னவங்க போறாமா, ரொம்ப நாளா எங்க மனசுல ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எங்க அம்மா எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பொண்ணு அழுவையை நிறுத்தவே முடியல. எங்க அம்மா என்கிட்ட அன்பா பேசி ஒரு நாள் கூட நான் கேட்டது இல்லைன்றாங்க. அதே மாதிரி மார்கழி பெருக்கால ஒரு 75 வயசுக்காரர், அவர் வந்து இதே மாதிரினா என்னமோ இதுதான், இதே சப்ஜெக்ட் தான், பெண்மை தாய்மை இறைமைன்னு ஒரு சப்ஜெக்ட் பேசுனேன். அப்ப வந்து அவர் வந்து என் காலில் உழுவணும்னு ஒத்த காலில் நிற்கிறார். ஐயா நாங்களே இப்போதான் கொஞ்சம் பாவத்தை குறைக்கலான்னு ஒரு முயற்சியில் இருக்கிறோம், நீங்க ஏற்றி விட்டுறாதீங்க, நீங்க என்னை விட பெரிய ஆளு, நீங்க மட்டும் உங்க காலில் விழலை என்னை அனுமதிக்கலைன்னா நான் வந்து அவ்வளவு வருத்தப்படுவோமா? அந்த வருத்தம்லாம் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு வருத்தம் கிடையாது இல்லையா? இதுக்காகலாம் எனக்கு எந்த பதிவும் வராது. ஏன்னா தன்னை விட பெரியவங்க, இதெல்லாம் மகரிஷி சொல்லி கொடுத்த ஒரு இதுதான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் பேசினாலே உடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கிறது அது ஒரு பழக்கமாக போச்சு. அது தேவையில்லை. வேதாத்திரி மகரிஷி தான் ரொம்ப அழகாக சொல்றாரு, எதுக்கு காலில் விழணும்? தேவையே கிடையாது. யார் காலிலையும் விழணுங்கிறது அவசியமே கிடையாது. அன்பால தான் ஒருத்தருக்கு கனெக்ட் ஆகணுமே தவிர, அறிவால தான் கனெக்ட் ஆகணுமே தவிர, ஒருத்தருக்கு பணிந்து அடிமையாகி தான் ஒருத்தரோட அன்பை பெறணும்னா அந்த அன்பு தேவையே இல்லை. அதை போல்டா சொன்னவர் யாருங்க? வேதாத்திரி மகரிஷி. அப்போ நான் திருவாரூர்ல இருக்கும்போது முராசன் ஸ்வீட்ல ஐயா தங்கியிருந்தாங்க சுவாமிஜி. நாங்கள் டெய்லி போயிடுவோம், இதே தான் வேலை. அவர் இருந்தாருன்னா அவர் கூடயே தான் இருப்போம். அப்போ அந்த வீட்டில் வந்து எங்கள் ரிலேஷனாவோட நைனான்னு நான் சொல்லுவேன், முராசன்ஸ் நைனாவோட அம்மா, அவங்களுக்கு ஒரு 80-85 வயசு இருக்கும். அப்போ மகரிஷி அவங்கள விட கொஞ்சம் கம்மி வயசு. அவங்க வந்து அப்படியே தடுமாறி எந்திரிச்சு வந்து மகரிஷி காலில் விழ வராங்க. அப்பா அவங்க சுவாமிஜி, வேண்டாமா நீங்க எல்லாம் என் காலில் விழக்கூடாது, நீங்க என்னை விட பெரியவங்க என் காலில் விழுந்தீங்கன்னா அத்தனை பாவமும் எனக்கு வந்து சேரும், எனக்கு பாவம் வரணும்னு நினைச்சீங்கன்னா என் காலில் விழுங்க அப்படின்னு அந்த அம்மா வேண்டாங்கய்யான்ட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த ஸ்கிரீன்ல வந்தது எனக்கு, இந்த ஐயா விரட்டி என் காலில் விழுவாரு, விரட்டுறாரு, நான் எங்க போனாலும் பின்னாடியே வராது. தேவையில்லை. அந்த இடத்துல அன்பு தான். நான் சொன்னேன், ஐயா அன்பா நம்ம நீங்க என்ன பேசுங்க பண்ணுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா நீங்க என் காலில் விழணும்னு அவசியமே இல்லைங்க அப்படின்னு. அப்ப இதெல்லாம் ஒரு பெண் என்பவள், அந்த பெண் குடும்பத்துக்கு அவதாங்க அச்சாடு. மனைக்கு பால் வாணுதலின்மை, சென்ற அவைக்கு பால் மூத்தோரையின்மை, தனக்கு பால் நட்டோரையின்மை, சென்ற இடத்திற்கு பால் நட்டோரையின்மை, தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்புன்னு நான்மணிக்கடியில பாட்டு. ஒரு வீட்டுல ஒரு பெண் இல்லைன்னா அந்த வீடுக்கு அழகே கிடையாது. ஐயா சொன்னாங்கல்ல, அது மனைவியா இருக்கட்டும், இல்ல தாயா இருக்கட்டும், இல்ல நம்ம பெண்ணா இருக்கட்டும், அல்லது சகோதரியா இருக்கட்டும், இல்ல நம்ம பேத்தியா இருக்கட்டும், அப்ப அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்றது யாரால தாங்க? ஒரு 10 ஆம்பளைங்க இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு டக்குன்னு 2 பேர் போயிடுவோமா? அவங்களுக்கே குடிக்க தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இப்ப நம்ம போனோம்னா என்னத்தை கிடைக்கும்? அந்த விருந்தோம்பல், அந்த வீட்டுக்கு அழகா இருக்கிறது, ஒரு தெய்வ வழிபாடு பண்றது, விருந்தினர்களை உபசரிக்கிறது. ஆண்கள் தான் உபசரிச்சா கூட எல்லாம் சொல்லிட்டாருல அப்பயே திருவள்ளுவர், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போ ஒரு வீட்டுல வந்து விருந்து சாப்பிடும் போது விருந்தாளி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க மனைவி சமைச்சதை தான் கணவன் போட முடியும், விருந்து கொடுக்க
இல்லையா? அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஜான்சி ராணி வந்து பெண்கள்ல எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னா ஜான்சி ராணி. அந்த கம்பீரம், அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய இன்னைக்கும் உலகத்துல வாயில கப்பிட்டு 2 கையிலையும் அந்த வாள் எடுத்துக்கிட்டு அந்த சேனத்தை வாயில சொல்லிட்டு குதிரையோட சேனம் அந்த கயிறை வந்து நான் இமயமலை போனாங்க. ரொம்ப நாளா குதிரையில போகணும்னு ஒரு ஆசை. ஆனா அந்த ஜான்சி ராணி செட் ஆகும் நமக்கு எந்த அளவுக்கு தெரியல. கேதார்நாத்து போனேன். ஒரு குதிரை இவ்வளவு உயரம் இருந்துச்சு. ஒரு இது மேலே ஏறிதான் இங்கேருந்து நாங்கள் போனோன்னா நாங்கள் ஹெலிபேடு பார்த்தோம். 2 ஹெலிபேடும் கொடுத்துட்டு நாங்கள் போன நேரம் உளுந்து கிடந்தது. போனவங்கெல்லாம் 70 வயசுக்கு மேலே உள்ள லேடிஸ்லாம் 4-5 பேர் இருந்தாங்க. சரின்னு எல்லாரையும் கொஞ்சம் சமாதானப்படுத்தி எப்படியாவது நம்ம போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயாச்சு. கொஞ்சம் தூரத்தில் குதிரை ஏறுற இடத்துக்கு அங்கே தான் போகணும். அது கொஞ்சம் தூரம் எவ்வளோங்க 2 கிலோமீட்டர் அப்படி போகணும். முள்ள போனோம். நாங்கள் போய் ஒரு இடத்துல அப்படி நிற்கிறோம். நான் அப்போ தான் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம போயிடலாம் மேலே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு அம்மா குதிரை மேலே ஏறினாங்க ஒரு 100 அடியில். அந்த குதிரை அப்படி ஒரு சவுண்டு போட்டு ரவுண்டு கட்டிட்டு தூக்கி அந்த அம்மாவை எரிச்சுட்டு இதை பார்த்தா யாராவது குதிரையில் ஏறுவாங்களா? நான் சொன்னேன், அந்த அம்மாவுக்கு அரிக்காப்பு தெரியாதுமா, நம்ம குதிரைக்கு ஒரு அரிக்காப்பு, நம்மளோட குதிரையை சேர்த்து ஒரு அரிக்காப்பு போட்டுருவோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸையும் ஏற்றி விட்டேன். எல்லாம் ஏறிட்டாங்க. என்னோட நாங்கள் 4 பேர் ஒன்றா போகிறோம். முன்னாடி 2 குதிரை போகுது. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? 4 குதிரை ஒன்று நல்லா. அப்போ எனக்கு ஒரு நினைப்பு, நம்மளும் ஜான்சி ராணி மாதிரி ஏறிட்டோம் குதிரை அப்படின்னு. அதில் என்ன கொடுமைன்னா 3 குதிரையை பிடிக்கவும் ஆள் இருக்கு. ஏன் குதிரையை பிடிக்க மட்டும் ஆள் இருக்கு. நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. நாங்களும் ஒவ்வொரு தடவை வடநாட்டுக்கு நான் போயிட்டு வரணும்லாம் இந்த தடவை போய் முதல்ல ஹிந்தி கிளாஸ் அட்டணும் இப்படியே தான் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வி போகிறேன் சரிங்களா? ஏறி உட்காந்தா என் குதிரை பாட்டில் இவன் அந்த கட்டின சேரத்தையும் சரியா கட்டலை. உட்கார்ற அந்த இதை அது வலிக்குது. நான் நிச்சயமா உழுவ போறேன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. முன்னாடி போறவனா கூப்பிடுறான், அவன் ஏற்கனவே 2 குதிரையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடி ஒருத்தான் வரான். நான் பார்த்தேன், எப்பா பார்த்து என்னைய ஜாக்கிரதையா கீழே இறக்கி விட்டு அப்படின்னு அந்த குதிரைகிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குனால புரியும் போல நம்ம பேசுறேன். உடனேங்க உண்மையிலே நம்ப மாட்டீங்க, அந்த குதிரை என்ன அழகா டக்குன்னு முள்ள அப்படியே ஓரமா போச்சு. நான் அப்படியே பிடிச்சி கீழே இறங்கி சம்மணம் போட்டு உட்காந்துட்டேன். நான் சொன்னேன், பாருங்க இந்த குதிரைக்கு கூட என்னுடைய ஃபீலிங் புரிஞ்சிருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த அர்த்தராத்திரியில ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு குதிரையில ஏறிக்கிட்டு நடு ராத்திரியில, அப்பெல்லாம் வயசு பொண்ணு வெளியில போகக்கூடாதுன்னு இப்பயே நமக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல எவ்வளவு காடு மலை, இதுல அந்த தேசத்து மேல எவ்வளவு ஒரு பற்று ஒரு பெண்ணுக்கு இருந்தா, அந்த மாதிரி வாயில குதிரையில இந்த சேலத்தை பிடிச்சிக்கிட்டு 2 கையிலையும் வால் ஈக்குவலா வீசுறதுக்கு இது வரைக்கும் உலகத்துல ஜான்சி ராணிக்கு ஈக்குவலா யாருமே இல்லையா? இதை நான் சொல்லல, அமெரிக்கால ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் பூரா பெண்கள்ல தலை சிறந்த பெண் யாரு அப்படின்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி அவங்க கடைசியா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஜான்சி ராணி தான் நம்பர் 1ல இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இதுல பின்னாடி ஒரு 4 வயசு குழந்தையையும் தூக்கிக்கிட்டு இந்த அம்மா கூட இருந்திருக்கிறாங்கன்னா, நம்ம இப்ப என்னன்னா உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்து சீரியலை பார்த்து சிந்தனையையும் கெடுத்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி பெண்களுக்கு பெண்களை பற்றிய எந்த ஒரு அறிவு நிலையில படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா இந்த மனதை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகளை எப்படி அனுசரிச்சு போகணும், அதுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கணும், எப்படி பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், எப்படி இருந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையையும் உங்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை பெண்களுக்கு கொடுத்தது வேதாத்ரி மகரிஷி மட்டும்தாங்க. நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த பெண்கள், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள், இனி பெண் என்று இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் அவங்க வேதாத்ரி மகரிஷிக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான்லாம் யார் மேலேயாவது போகணும், ஏன்னா சின்ன குடும்பங்க, என்னை பற்றி தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் தெரியும். என் கூட பிறந்தது 7,
சார் கூட பிறந்தது 8, மாமியார் கூட பிறந்தது 10, மாமனார் கூட பிறந்தது 11. நாங்க சின்ன குடும்பம், சின்ன பாத்திரத்துல தான் சாதம் அடிப்போம், சின்ன பாத்திரத்துல தான் மாவரப்போம். நான் முடிவு பண்ணிட்டு இந்த பிறவி நமக்கு இதுக்காக கொடுக்கப்பட்ட பிறவி. இதுல பெரிய குடும்பம்னா ஒரே குதூகலமாவா இருக்கும். எப்ப சண்டை வரும், எப்ப பிரச்சனை வரும், எப்ப பூகம்பம் வெடிக்கும், எப்ப சுனாமி வரும், எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்க ரொம்ப வயசாகி கல்யாணம் பண்ணிட்டோம். 14 வயசுல எனக்கு கல்யாணம். அப்ப ஏதாவது ஒரு இதுன்னா யார் மேல கோவம் வரும்? ஹஸ்பண்ட் மேல தான் வரும். ஏன்னா அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம இருக்கமா இல்லையானே எங்க சாருக்கு தெரியாது. கூட்டத்துல ஏதோ இருக்கும், இங்கதான் கன்ஃபார்மா இங்கதான் இருக்கும், அந்த சமயத்துல இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு பாருங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு நான் வேதாத்திரி மரிசி என்னை மாத்திக்கிட்டாரு. என்னைக்கு வந்தாரோ லைஃப்ல அன்னைக்கு டோட்டலா மனதுல, உடல்ல, அறிவுல இந்த மாற்றத்தை நிச்சயமா நம்ம அம்மா நினைச்சு கூட நம்மள்கிட்ட கொண்டு வந்திருக்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன். அப்ப உடலை பத்தி தெரியல, யார் மேல எல்லாமோ கோச்சிக்கிட்டு பல நாள் இந்த உடம்புக்கு உடம்புக்காம அடிக்கடி நான் சொல்லிக்குவேன், உன்னைய நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நானே சொல்லிக்குவேன், எனக்கு தெரியல. உடம்பு வருவகை அறியேன், உயிர் வகையும் அறியேன், உடல் பெருக்க தின்று தினம் உறங்குதற்கே அறிவேன் பாரு வள்ளலார். அப்ப அதை பத்தி எல்லாம் எந்த நாலேஜும் இல்லை. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், உடல் மேல என்ன வேணுங்க? ஒரு அக்கறை வேணும், பொறுப்பு வேணும். இந்த உடலை பேணி பாதுகாக்கணும். இந்த உலகத்துல இந்த உடலை கொண்டு தான் நம் கர்ம வினைகளை எல்லாம் மாற்றி ஆன்ம தூய்மை பெறணுங்கிறதுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரம் இந்த உடம்பு.